போராடம் பூரா இவர் கூட பெரிய எம்ஜிஆர் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆள் சோழியை முடிக்கிறேன். ஆத்தா வாசல்ல இன்னைக்கு சோழியை முடிக்கிறோம். காலையில நம்ம வேன்ல ஒரு டிக்கெட் குறையுது. நீ தான் எனக்கு உதவியா இருக்கும். சரி ஒண்ணும் இல்ல. என்ன செய்யணும்? போய் அந்த கூட்டு வா. கூட்டு வா சாமி. டாடி இப்ப இருக்குடி உனக்கு வேடிக்கை. சாமியார், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஆமா, நம்ம நாள தீர்ப்பு சொல்ல முடியாத நேரத்துல தெய்வத்திட்ட விட்டுருவோம். நீங்க அறிவாளி, நான் முட்டாப்பேன். இந்த அறிவாளி தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டுறேன். காட்டு. முடிஞ்சா அதுல தப்பிங்க. என்னன்னு சொல்லு. இப்ப தெய்வத்திட்ட சீட்டு எழுதி போடுறோம். திருவிழா சீட்டு. பொறுங்க வாங்க. ஒரு சீட்ல மரணம்னு எழுதுவேன். சரி. ஒரு சீட்ல விடுதலைன்னு எழுதுவேன். சரி. விடுதலைன்னு வந்துருச்சுன்னா எனக்கு வந்துடும், அனுப்பிச்சு விட்டுருவேன். ஆமா. மரணம் வந்தா ஆளை காலி பண்ணுவேன். வராது அப்புறம் பார்ப்போம். அதை சரியா? சரிதான், ஒத்துக்கிறேன். போங்க, கூப்பிடுறேன். போங்க. சீட் எடு. எடுத்துட்டு இன்னைக்கு கதையை முடிக்கிறோம். எழுது. வள்ளி திருமணம் கதை எழுதவா? எழுது. சொல்லுங்க. இருங்க. ரெடியா? 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 என்ன ரெடியா? என்ன ரெடியா? டேய் நான் சொல்றேன்டா. நான் சொல்றத கேளுடா. யாரா கேட்கணும்? எவ்வளவு இன்னும் பேப்பர் பத்தாது போல இருக்கே. டேய் இத பூரா எழுதிக்கிட்டு இருக்க. என்ன அதெல்லாம் எழுதக்கூடாது. அடி அதெல்லாம் எழுதக்கூடாது. அடி என்ன கையா? பொறுப்ப மரணம் எழுது. இருங்க. போச்சா? ஒரு காலத்துல பக்கமா எழுதின பேனா உங்க பேனாவை கொடுங்க, அது அதை விட பழசு. நம்மளது பிள்ளையார் சொல்லி கூட போட முடியல. சொல்லுங்க. இன்னார் மையம் இன்னாரு. நீ சாதம்லாம் எழுத வேணாம்டா. மரணம் எழுதுதேன், அவ்வளவுதான். எழுதிட்டேன். மரணம்னு எழுதிட்டேன். மடிச்சிடு. அதை இந்த மடிச்சிட்டேன். அடுத்து இன்னொரு சீட் எடு. அதுல எடுக்கிறேன்னு. அதுல என்ன எழுதுற? இந்த வரேன். ஏங்க உங்கள்ட்ட இவ்வளவு நாள வேலை பார்க்கிறேன். இதுல மரணம்னா இதுல விடுதலை. அதுலயும் மரணம்னு எழுது. அச்சோ, எந்த சீட்டு எடுத்தாலும் போயிடுவாரு. இதெல்லாம் எழுதிட்டேன். அந்த சீட்டையும் முடிச்சிட்டேன். சுவாமிகள் இந்த 18ஆம் நம்பர் ரூம்லயே படுத்திருக்காரு. உங்களுக்கு டைம் நெருங்கிருச்சு. என் நேரம் நல்ல நேரம் தான். டேய் வாங்க, சேர் எடுத்து போடு. இங்க போடாத, எடுத்து என் தலையில போடு. ஒரு வேலையை உருப்படியா சொல்ல தெரியுதா? நேரா போடுறா. போட்டேன். அந்த சீட்டை குலுக்கி போடு. சாமியை கும்பிட்டு. அத்தா தாயே முத்துமாரி. இங்க போடாத, கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போட்டு வா. டேய் ஏன்டா அப்படி படுத்துற? இதுல போடுறா. போட்டேன். ஏத்தா சின்ன பிள்ளை யாரா அந்த அந்த குழந்தைய வர சொல்லுதா சீட் எடுக்கிறதுக்கு. இருப்பா வாடத்தான். ஏய் நீ எழுந்தும் போதே மரணங்கிற சீட்டு பயம் வர்றது உட்கார்ந்துட்டு வார்த்தை. சின்ன பயம் குடும்பம் ஒன்றாட்டா. எழுதும் போதே எல்லாத்தையும் காட்டியிருக்க. இதுல மரணம் இருக்கு. மரண சீட்டு எடுத்து என்னை கொன்றலாம்னு நினைக்கிறேன். சரி வேண்டாம், உங்க வாழ்க்கை உங்க கையில. நீங்களே எடுங்க. பையனு வேணாம், பொண்ணு வேணாம். என்ன ஒரு பொரியல் அள்ளிட்டு இருக்கு. ஒண்ணுதான் ஒரு சீட் எடுக்கணுங்க. எதை வேணா எடுத்துங்க. டீ வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? ரைட்டு. ஒரு நிபந்தனை. என்ன? நான் உண்மையாவே சொல்றேன். நான் வணங்கும் தெய்வம் பெருமாள். பெருமாள் மேல ஆணையா எனக்கு விடுதலைங்கிற சீட்டு தான் வரும். நல்லா கவனிச்சுங்க. என் சாமியை நான் வணங்கி எடுத்திருக்கேன். போஞ்சாமி என்ன சாமி? என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா பொந்து இருக்கிற இடத்துல பூரா என் கருப்பே இருப்பேன். இப்ப எங்க இருக்கேன்? 6 மாசமா முடியல, சும்மா தான் கிடக்கிறேன். இந்த சீட்டுல
விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா எப்படி எழுதி இருக்கும்? எப்படி அதுல விடுதலைன்னு எழுதி இருக்கும்னு ஒருவேளை விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா எழுதி இருந்தா தானே, தலையில எழுதி இருந்தா தானே, தலையெழுத்துன்னு ஒண்ணு எழுதி இருந்தா தானே என்னை விடுதலை பண்ணிருங்க. பாப்போம் பாப்போம். ஒருவேளை மரணம்னு எழுதி இருந்துச்சுன்னா காண்பா. எழுதுனவனுக்கு தெரியாதா? இல்ல இல்ல, அந்த எழுதுனவனுக்கு தெரியாதா? மேல இருக்க ஆண்டவனுக்கு தெரியுமா தெரியாதா? எழுதுனவனுக்கு தெரியுமா? அதை குழப்புறானே. ஒருவேளை இதுல மரணிச்சிட்டு இருக்குமோ? வேணாம் போ. எதை எடுத்தா என்ன? இதுல விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா எழுதி இருந்தா தானே, தலையில எழுதி இருந்தா தானே என்னை விடுதலை பண்ணிரு. எழுதுனவனுக்கு தெரியாது, ஆண்டவனுக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். ஒருவேளை மரணம்னு எழுதி அதுல விடுதலை இருந்துட்டு அதுல மரணம் இருந்துச்சுன்னா இருந்தா தானே உங்களை சாச்சிருவேன். அந்த சீட்டுக்கு மேல விடா. சரி, படிக்கலாமா? சத்தமா அங்க கேட்கணும். கடைசியா உட்கார்ந்திருக்காத. ஏய், அருவா எடுத்து ரெடியா வச்சுக்க. ரெடியா இருக்கு. படிக்க சொன்னா ஹலோ, உங்களுக்கு என்ன பொரியலா கொடுத்தாங்க? மாடு வைக்கல தின்ன மாதிரி. வாங்க, தண்ணி வேற குடிச்சுட்டாப்ல. ஏய், என்னடா தின்னு விட்டாப்ல, எப்படி திருப்பி சொல்றது? ஏன் முடியாது, நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி? எப்பா ஏடா குண்டிக்கு பேய் ஓடிட்டு இருக்கேன். அந்த வழி போன இந்த வழியா நான் வரணும். ஏன்னா அது காலையில தான்டா வரேன், கந்தல இருந்தா தான் வரேன். நீ எப்படியா திருப்பி சொல்லி தொலைக்கிறது? நான் திருப்பி சொல்றேன். ஒரு கதையை உருப்படியா செய்யறது இல்ல. நான் தின்ன சீட்டு மரணம்னு இருந்துச்சுன்னா இந்த சீட்டுல விடுதலைன்னு எழுதி இருக்கும். ஆமா, எழுதி இருந்தா தானே, அங்க ஆண்டவன் எழுதி இருந்தா தானே. என்னைய கொன்றுங்க, நீங்க விடுதலை ஆயிக்குங்க. ஒருவேளை நான் மரண சீட்டை தின்றிருந்தா இதுல விடுதலைன்னு எழுதிருக்கு. நான் விடுதலைங்கிற சீட்டை எழுதியிருந்தா இதுல மரணம் இருக்கும். உங்களை சும்மா ஏங்க வேலையை ராஜினாமா பண்றேன். எவ்வளவு நாளா உங்கள்ட்ட வேலை பார்க்குற ஒரு நன்றி விசுவாசம் இல்லையே? ஏன் என்ன சும்மா விட்டு என்னை விட்டுட்டு நீங்க 2 பேரும் தின்னு விட்டியப்ப எனக்கு ஏண்டா நாங்க திருப்பதியில் அட்டாதுன்னா இது நான் திங்காம இருந்திருந்தா அந்த ஆளு நான் தின்ன சீட்டு தான் விடுதலை, இது மரணம் நம்மளை போட்டுப்பேன். அந்த ஆளு நல்ல வேலைக்கு வீர தேவை. இன்னைக்கு தப்புச்சான், அடுத்த வேலையில பார்ப்போம் பார்ப்போம். தன்னந்தனியாக நிற்கின்றே போனானே பொன்னான மாலையிலே நீ வந்த வேளையிலே மயிலே கூடகுமலை காட்டில் ஒரு பாட்டு கேட்குதா என் பைங்கிலே. தூது விட்ட ராசா மனம் தொடுமாற மாட்டேன். ஒன்றாக நின்றால் என்ன மாமா துடுத்த
மறந்துட்டோம் உனக்கு மறந்துடு என்னோட மனசுதான் கண்டபடி நகைக்குது ஒத்த வழி என் வழிதானே குடகமலை குடகுமலை காற்றில் வரும் பாட்டு மறுபடியும் முதர்ந்தா தொலைஞ்சு போங்க. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். வாட் மேட்டர்? எதுக்கு கேரளா போறீங்க? யார் சொன்னா? எனக்கு கேட்டுச்சு. கேரளா போய் என்ன பண்ண போறீங்க? இங்க வாங்க. தகுடு எடுக்க. தகுடு எடுக்க. அந்த அம்மா உங்களை என்ன பண்ணு, நீங்க என்ன பண்ணீங்க அந்த அம்மாக்கு? நான் ஒண்ணும் இல்ல. எந்த அம்மா? ஆண்டிய கரெக்ட் பண்றீங்க. அது ஆண்டி. என்ன ஆண்டி? இல்ல. ஆண்டியா ஆண்டனாவா? ஆண்டி புடிச்சிருச்சு ஆண்டி. அது என்ன பெருசா பாக்குறேன். கேக்குறேன். ஐயோ குட்டி இருக்குறலையே. குட்டி இருக்குறலே. வேற கண்டி கதிர்காமனுக்கு பார்த்துட்டு குட்டி. உன்னை இன்னமும் நம்ப சொல்றேன் இல்லையா? உன்னை இன்னும் நம்ப சொல்றேன். ஓகே. ஏதா இருந்தாலும் இங்க அசிங்கப்பட்ட இல்லாம ஆண்டிட்ட போய் அசிங்கப்பட பாக்குறேன். ஏய் எடியா கையா. பேசிக்கிட்டு இருக்கேன்பா. பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் நமக்கு வீட்டுக்குள்ள வச்சு பேசிக்கலாம். இல்லன்னா என்ன பிடிக்கும்? என்னன்னு கேக்குறேன். எடியா கையா மல. அட போய் தொலை. எப்ப பாரு பேங்குடு. இப்பதான் வருது மூடு. நல்லா இருக்கீங்களா? இருக்கு. நீ தான் திட்டிட்டு. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடாம நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். ஏன் மூஞ்ச நக்கிட்டு இருக்கா? போ அங்கிட்டு. அதையாவது நக்கறனே. எப்ப பாரு உரசிக்கிட்டே. கொஞ்சனா உன்னை யாரையா கொஞ்சனது? உன்னை யார் பேசுனாரு? யாரையா வந்தா? எதுக்கு வந்தானே கேக்குறேன். எதுக்கு உன்னை யாரு கூப்பிட்டது? அண்ணன் அப்படி ஆடலையே. சும்மா தேவையில்லாம. ஏய் போயிரங்கிட்டு பொழந்து என்ன கொலகாரியா மாத்தாத. தேவையில்லாம அனாவசியமா பேசியிருக்கா. அடிச்சு மூஞ்சி போல பேத்து பிரேம் பேத்து. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழுவேன். நான் மட்டும் யாரோட சொல்ல வாழ போறேன். கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க. கருப்பா இருந்தாலும் செம்மையா இருக்கீங்க. அடி குருட்டு குக்கரு. நான் எங்கடி கருப்பா இருக்கேன்? போங்க தேக்கு மாதிரி. பொங்கல். யார்கிட்ட தான் பேசுறீங்க? இத்த தண்டிய நான் பார்த்ததே இல்ல. எப்படி நிப்பாட்டி இருக்காரு பாருங்க. நீங்க என்ன 5 வருஷமா இருக்கீங்க. இருக்கு. அது அடுத்த ஆளோட ஜாமி. அவர் ஜாமி. அது யார் ஜாமானோ இல்லையா? நிப்பாட்டினாரா இல்லையா? சாமியார் மேல நடந்து. என்னடா என்ன என் முன்னாடி தூக்கி காமிச்சிருக்கீங்க. என்ன சொல்லுங்க? எது தூக்கி காட்டுறா? பார்த்துட்டு இது மாதிரி நான் பார்த்து இல்லைங்கிறா. இப்போ நாளைக்கு வந்துட்டு இதே மாதிரி வேணா நம்ம அடிச்சு நீட்டுறதா பட்டை கொடுக்கு. கிழக்க மாதிரி பேசிட்டு இருக்க. சாமியார் மேல தான் அந்த அவட தூக்கி காமிச்சு அதெல்லாம் உங்க நான் என்னத்த அது பண்ணேன்? நீ தூக்கி காமிச்சமா எனக்கு தூக்கி காட்டினா அவர் தெரியுமாயா? சும்மா சம்பந்தமா பேசிருக்க. இல்ல போட்டிக்கு தூக்கி காமிச்சா தேவலாம் பேசாதடா. என்ன வச்சிருக்க நீ? என்ன கேட்டேன்? ஆளை பாரு. இல்ல போட்டிக்கு அவங்க தூக்குனானே என்ன கதியாகும்? பக்கல தன்ன ஒரு கிளி புச்சன தொக்கன ஐயா நல்லா தனியா இருந்தாரு. அப்புறம் ஏய் அடிங்க. எப்படி தெளிவா பேசுன மனுஷன திக்குவாய் கேப்டடி ஒரு என்ன பொட்டேட்டோ சொல்லு. என்ன எதுவா இருந்தாலும் நம்ம போயாங்கிட்டு அவர் பாருங்க எப்படி நிப்பாட்டின போயாங்கிட்டு. யார போயிரு போ. என்ன நடக்குதுங்க? தகடு வச்சிருக்கீங்களா? உனக்கும் தெரிஞ்சு வச்சா ஆன்ட்டி ஆன்ட்டி தகடு வச்சிருக்க ஆளை பாருங்க. ஆண்டியா இருந்தாலும் வேண்டியதை தரும். அண்ணே ம் 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 என்ன அங்க சுத்தியல.
கரிச காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவர் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தன்னில் இணைத்தவன் இன்று ஏனோ தனியே சென்றான் உன் இருவில் நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா காட்டு பெண்ணே 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 அவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா ஒட்டணி கெட்ட எடு அந்த அருவாளை ஒரு முறை பார்த்தால் உயிர் வரை வேர்த்தேன் அசைவத்தில் ஆசை அதிகம் என்னை தின்றானே அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தால் அரை டஜன் பிள்ளை பெற்று கையில் தருவேனே அவன் மல்லிகை பிடிக்கும் அவன் மார்பின் முடிகள் பிடிக்கும் ஐயோ சந்தன நிறமோ பிடிக்கும் கொஞ்சம் சாயின என் அவனுக்கு மட்டும் யானை பலத்தில் 7 மடங்காச்சு அவன் ஒரு விரல் நீண்டி நொறுங்கியே நான் உயிரை வளர்த்தேனே கரிச காட்டு பெண்ணே 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 அவனை கண்டாயா ஹாய் ஹாய் கவிதை பேசும் கண்ணே 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 அவனை கண்டாயா ஒரு பொய்யாவது சொல் கண்ணே என் காதல சீதா என்னே ஒரு பொய்யாவது சொல் கண்ணே 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 பொய்யாவது சொல் உண்மையை சொன்னா உனக்கு என்ன தங்கச்சியை கொந்தளிக்குத நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா இருக்கலாம்னு பாக்குறேன் என் கோவத்தை கிளறாத. சரி உனக்கு விஷயம் தெரியுமா என்ன ஆன்டி மக்கா? நம்ம இடத்துக்கு ஒரு மாமுனிவர் வந்திருக்கிறார் அழைத்து வாருங்க இப்படி வேணுமா சுவாமி யார் இவர் கும்தத்தா வருக வருகவே நல்ல வருமா குருடாயிலு பெனாயிலு டட்டாயிலு ஊத்தி மண்ணலி போட்டு வருங்கிறேன் நல்ல இதெல்லாம் வணக்கங்களே வருக வருகவே வணக்கங்களே வள்ளியனை இங்கு வாழ்த்துங்களே வள்ளியனை எங்கே வாழ்த்துங்களே உலகம் போற்றும் வருக வருகவே வணக்கங்களே சுத்தோ ஈரேழு உலகங்கள் புகழ் பெற்றவர் இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர் ஈரேழ உலகங்கள் புகழ் பெற்றவர் இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர் நான்முகன் மகனாக வலம் வந்தவர் நான் முகமகனாக மனம் வந்தவர் நம்மை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவர் நம்மை காட்டும் கோபாலன் அருள் பெற்றவர் மாநிலம் தன்னை காக்க அவதாரம் தந்தார் மாநிலம் தன்னை காக்க அவதாரம் தந்தார் மதியால் விதியை மாற்றி அமைத்து தந்தார் வருக வருகவே வணக்கங்களே
பாதம் தினம் பணியட்டும், ஆசிகள் நிறையட்டும், ஆனந்தம் பெருகட்டும், ஆசிகள் நிறையட்டும், ஆனந்தம் பெருகட்டும். அறியாத சிறியாலை சபையேற வைத்தடி. வருக வருகவே வணக்கங்களே. எல்லா ஆசைகளை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. மாதர்க்கிதும் கவி மாணக்கு சாலவணக்கம் குருநாதர்க்கு நீதியோட ஆசாரம் முன்பே நீந்திருக்கு பதில வாசகம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அறிவிழார் கட்டி அறிவுடையோர் ஆண்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். மந்திரமும் தேவம் மருந்தும் குரு அருளும் தந்திரமும் ஞானம் தருமுறையும் மேதினி உண்டு என்பார்க்கு உண்டு, இல்லை என்பார்க்கு இல்லை என்பதற்கு வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே ஏ எத்தனைய சித்தனுங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொன்ன தண்ணி வத்தி போச்சு, மொத்தமாக சொன்னதெல்லாம் போரலையா சுத்தமத்தா காதிலதான் ஏறலையா தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தன ஓய் தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தன உன்மதமா என்மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க அனைவருக்கும் ஆண்டவன் அண்டவனோ அட பொங்கைய 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 சொல்லாத பூசலி ஏசலமேனையா கூட வங்கைய 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 சொல்லாத சங்கடி சொல்லுறங்களையா முஸ்லிமா இல்ல இந்துவா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரதல் வாழ்த்துக்கள்மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதல் ஆசிகள்மா சொல்லாமல் உன் வழி சொல்லவா சொல்லவா உன்னதான் நம்புறேன் அல்லவா மாறாமல் மாறுதல் பண்ணிடும் அல்லவா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரதல் வாழ்த்துக்கள்மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதல் ஆசிகள்மா புதுசா கணக்கெழுது இன்னைக்கு வரட்டும் நல்ல பொழுது, இப்ப புதுசா கணக்கெழுது இன்னைக்கு வரட்டும் நல்ல பொழுது. அதடா ஞான தங்கம் இங்க நான் ஒரு ஞான சிங்கம் கேட்டா பைகள் ஓடும் ரெண்டு போட்டா பைகள் மாறும் பத்திரம் 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 தீர்ப்பு நான் பக்கத்தில் வருது வருது அட சத்தியம் 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 சத்தியத்தின் சங்கதி சிக்கிர வருது வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரதல் வாழ்த்துக்கள்மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதல் வாழ்த்துக்கள்மா காணிலே கணம்பாடி காண்பரும் இயக்கமடி ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று ஆயனொட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொற்றவனின் குலக்கொடியை நீர் வாழ்க குளம் வாழ்க குட்டம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யாம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன், கேட்கலாமா? மெச்சுமுகள் வேங்கடவா வெண்பாவிர பாதையில் இச்சில் ஜென்மம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவாவா என்ற பிறந்தாமனை புகழை அனைத்துமே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்திரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்திரைத்த குரல் என்றும் அவை மடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்
பழமொழிக்கிணங்க 1.25 அடியிலே 7 சிறிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டி இது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள் சுவாமி. ஆவதும் பரத்திலே, அழிவதும் பரத்திலே, போவதும் பரத்திலே, புகுவதும் பரத்திலே, தேவரும் பரத்திலே, திசைகளும் பரத்திலே, யாவரும் பரத்திலே, யானும் பரத்துக்குள்ளே. பரம் என்றால் உலகம் என்ற அர்த்தம். பரன் அப்படின்னா சிவன் என்ற அர்த்தம். பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். கவனிக்கணும். மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பம்சம் தமிழ் மொழிக்கு உண்டு. ஒவ்வொரு எழுத்து, ஒரு எழுத்து மாறுபடுமானால் அர்த்தம் மாறுபடும். பாத்தீங்களா, பொருள் மாறும். கல்வனை கொண்டு வா என்று சொல்கிறார். சொன்னவர் யார் தெரியுமா? கல்வனை கொண்டு வா என்று சொல்கிறார் பாண்டிய நெடுஞ்செழியன். ஆனால் காவலர்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, கொன்று வா என்று கேட்டு விட்டது. கொன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? கொன்றுனா கொல்றது.